இன்றைக்கு காலை நள்ளிரவுக்கு பின் வந்த செய்தி என்னவென்றால், இந்த ஆயில் பரிவர்த்தனை தாண்டி வர்த்தக கப்பல்களுக்கும் தடை ஏற்படுத்த போகிறார்கள். உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், ஹவுதிகள் ஏமனின் வடக்கு பகுதியில் இருக்கிறார்கள். அவர்கள் முழு கண்ட்ரோல் செங்கடல். இந்த செங்கடல் பிராந்தியத்தில் ஹெர்மூஸையும் கைவசப்படுத்த ஹவுதிகளும் ஈரானுடைய IRGCயும் திட்டமிட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏராளமான ஆக்சிஸ் துணையாக இருக்க போகிறார்கள். அப்படி வந்தால் மிகப்பெரிய வர்த்தக பாதிப்பையும் மிகப்பெரிய கேஸ் CNG போன்றவர்கள் இசிவும் பெருசாகும். நமக்கு ஒரே ஒரு செய்தி, இன்னைக்கு புறப்பட்டாலே கப்பல் போய் 2வது டேங்கை ஃபில் பண்ணி 2வது போய் வர 4 மாதம் ஆகும். இப்பொழுது இது பெரிய சிக்கலை ஏற்படுத்த போகிறது. அமெரிக்க அதிபர் நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தார். அவருடைய எக்ஸ்தல பதிவில் பைத்தியக்கார பசங்களா. அப்போ அதில் என்ன காட்டுதுன்னா, அமெரிக்கா மிகப்பெரிய கொதிநிலையில் இருக்கிறது, பதட்டத்தின் உச்சபட்சத்தில் இருக்கிறது. இப்போ அமெரிக்கா நேற்று தனது விமானத்தை இழந்தது. எந்த விமானம்? F-15E. அந்த விமானத்தில் இருந்த விமான பயணி கீழே குதித்து தப்பிவிட்டார். விமானம் சுடப்பட்டு விட்டார். உலக வரலாற்றில் ஒரு சூப்பர் பவர் ஒரு சாதாரண நாட்டோடு பேரம் பேசி வரமாட்டேன்னு சொல்றது உலக வரலாற்றில் இதுவரை நடைபெறாத செயல் என்று சொல்லப்படுகிறார். இந்துல வந்த செய்தி என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஈரானியர்கள், அமெரிக்காவை தெரிந்து கொள், நீ தாக்கியதெல்லாம் பொய்யான தாக்குதல். எங்களுடைய தளங்களை நீ நெருங்கி கூட பார்க்க முடியாது. நாங்கள் பதித்து வைத்திருக்கிறோமே அது ஆழமானது. அதை நீ கண்டுபிடிப்பதற்கு உன்னிடத்தில் எந்த சாதனமும் அல்ல. எங்களுடைய ராணுவ தளங்கள் மிசைல் கண்டுபிடிப்பை நெருங்கிடவே முடியாது என்று பதிவு செஞ்சு விட்டார். அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி CIA 3 மாடிகளை வைத்திருந்தார் ரியாத்தில். நள்ளிரவு 1:30 மணிக்கு மேல் அவர்கள் அனுப்பிய தற்கொலை விமானங்கள், தற்கொலை ட்ரோன்கள் அந்த CIA அலுவலகத்தின் சுவர்களை துளைத்து உள்ளே போய் பெரும் சேதத்தை ஏற்படுத்தி, அடுத்த செகண்டில் அடுத்த ஆளில்லா விமானம் உள்ளே சென்று இனி எந்த காலத்திற்கும் பயன்படுத்த முடியாத அளவிற்கு பெரும் சீரழிவை அந்த CIA அலுவலகம், CIA ஸ்டேஷன் அளிக்கப்பட்டது. பெரும் பின்னடைவு. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு சூஃபியான் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழமுதன். தற்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்திய நேரப்படி இரவு 10:30 மணிக்கு செய்தியாளர்கள்ட்ட பேச போறாங்க. அந்த பேச்சு என்ன மாதிரியா இருக்க போகுது? போர் பற்றி ஏதாவது கிடைக்குமா? ஏன்னா போகிற சுச்சுவேஷன் படி பார்த்தோம்னா இப்போதைக்கு அந்த சிலிண்டர் பிரச்சனை தீர்ற மாதிரி இல்லை, அது போய்கிட்டே தான் இருக்குது. என்ன நடக்க போகுது? போர்களுடைய நிலைமை நான் நல்லா கவனித்து கொண்டு பார்க்கின்ற போது, அமெரிக்க அதிபர் நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தார். முதல்ல நான் பார்த்துட்டேன், அவருடைய தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறேன். அவருடைய எக்ஸ்தல பதிவில் பைத்தியக்கார பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை நான் சொல்ல முடியல. டேய் அப்படின்னு நம்ம மெட்ராஸில் ஒரு வார்த்தை பேசுவாங்க தெரியுமா? அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் புணர்ச்சியில் ஈடுபடுகிறார்கள்னு வைப்போம், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த வார்த்தையை லோக்கலாக மெட்ராஸில் பேசுவாங்களே, அந்த வார்த்தையை போட்டான். இப்படி ஒரு பிரசிடென்ட் பேசலாமா? போட்டு ரொம்ப கேவலமாக பேசி, அப்போ அதில் என்ன காட்டுதுன்னா, அமெரிக்கா மிகப்பெரிய கொதிநிலையில் இருக்கிறது, பதட்டத்தின் உச்சபட்சத்தில் இருக்கிறது. சரி, அதை நம்ம விட்டுருவோம். இப்போ அமெரிக்கா நேற்று தனது விமானத்தை இழந்தது. எந்த விமானம்? F-15E. அந்த விமானத்தில் இருந்த விமான பயணி கீழே குதித்து தப்பிவிட்டார். விமானம் சுடப்பட்டு விட்டது. அதை காப்பாற்றுவதற்கு அமெரிக்கா என்ன செய்தது? ஏராளமான ரெஸ்கியூ ஆபரேஷன் டீமை கொண்டு இறக்குனாங்க. எங்க? ஈரானில். ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு அமெரிக்கா இழந்த விமானங்கள் 2. அந்த விமானங்கள் அதனுடைய தாக்கம் நீங்கள் மிக கொடூரமான அளவில் 100க்கும் மேற்பட்டவர்கள் அமெரிக்க இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும், கடைசியில் தங்களுக்கு அசிங்கமாகிவிடும் என்கின்ற விவகாரத்தில் அமெரிக்கா இந்த தாக்குதலை மட்டுப்படுத்தியிருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய 2 ஹெர்குலஸ் விமானங்கள், ஒரு விமானத்தில் குறைந்தபட்சம் 10 பேர் இருப்பாங்க, 20 பேர் இறந்துருக்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய C-130, அமெரிக்காவுடைய பிளாக் ஹாக்ஸ் தட் ஹாஸ் பீன் ஃபுல்லி டெஸ்ட்ராய்டு பை ஈரானுடைய மிசைல்ஸின் மூலமாக முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டது. இந்த போரில் அமெரிக்கா குண்டுகளை போட்டு லோக்கல் மக்களை வரவில்லை. இருந்த போதிலும் விமானியை காப்பாற்றி விட்டதாக சொல்கிறது. ஒரு விமானியை காப்பாற்றுவதற்கு இவ்வளவு மில்லியன் கணக்கான பொருளையும் ஏராளமானவர்களையும் அவர்கள் இழந்திருக்கிறார்கள். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்த போரினால் அமெரிக்கா சாதித்தது என்ன? இவ்வளவு காலம் ஆட்சி மாற்றம் கொண்டு வரப்பட்டதா? இல்லை. இந்த இரவு 10:30 மணிக்கு அவர் பேச போகிறார். கர்க்குள்ளே இறங்க போகிறேன்னு சொன்னாங்க. எப்போதும் அந்த கர்க் என்பது ஒரு தீவு, 5000 ஏக்கர். அதில் இறங்கி நிலைப்படுத்தப்படுகிறேன்னு சொன்னாங்க. அது நடந்துச்சா? நடக்கலை. 3வது ஹெர்மூஸை நான் திறந்து விடுவேன்னு சொன்னார். இந்த 3ஐயுமே எடுத்துக்கிடுங்க. முதல்ல போர் ஆரம்பித்த பிறகு 48 மணி நேரம், அதுக்கப்புறம் 5 நாள் கெடு, அதுக்கப்புறம் மற்றொரு 10 நாள், இன்னையோட முடியுது. இன்னைக்கு மாலை 6 மணியோட முடியுது. அதுக்கப்புறம் நேற்று சமாதானம் பேசி கேட்டார்கள், ஒரு 48 மணி நேரம் நம்ம போரை நிறுத்திக்கலான்னு. ஈரான் மறுத்து விட்டது. உலக வரலாற்றில் ஒரு சூப்பர் பவர் ஒரு சாதாரண நாட்டோடு பேரம் பேசி வரமாட்டேன்னு சொல்கிறது உலக வரலாற்றில் இதுவரை நடைபெறாத செயல் என்று சொல்லப்படுகிறார்கள். அப்படி என்றால் ஈரானுக்கு பாதிப்பு வரவில்லையா என்ற கேள்வி உங்களுக்கு வரும். எப்படி பாதிப்பு இல்லாமல் இருக்கும்? 18,000 13,000 நிலைகளிலே குண்டு வீசி தாக்கியிருக்கிறார்கள். ஈரானில் எனக்கு தெரிய 43 லட்சம் பேர் have been displaced from their own territory. தனது சொந்த இடங்களை விட்டு அவர்கள் வேறு வேறு பகுதிகளுக்கு ஓடி போய் கொண்டிருக்கிறார்கள். 30,000 பேர் காயம் பெற்றிருக்கிறார்கள். நான் சொல்வது ஈரானில் 10,000 அளவிலே இறந்து போயிருக்கிறார்கள். நல்ல கவனிங்க. இது ஒன்று. எவ்வளவு தாக்கினாலும் அவர்கள் திருப்பி தாக்குகிறார்கள். அமெரிக்க அதிபர் அன்றைக்கு பேசும்போது என்ன சொன்னார்? எல்லாம் அழியப்பட்டு விட்டது. அமெரிக்க அதிபர் சொன்னார், அமெரிக்காவுடைய பீட் ஹெர்ட்ஸும் சொன்னார், எல்லாம் அழிந்து போய்விட்டது. இராணுவம் அழிந்து விட்டது, கப்பற்படை அழிந்து விட்டது, கடல் படை அழிந்து விட்டது, விமானப்படை அழிந்து விட்டது, தரைப்படை அழிந்து விட்டது, ஏவுகணைகள் அழிந்து விட்டது, ஏவுகணைகள் தளங்கள் எல்லாம் அழிந்து விட்டது, எல்லாம் அழிந்து விட்டது, அனிகிலேட்டர் ஃபார் எவ்ரிஒன், எல்லாவற்றையும் துடைத்தெறிந்து விட்டோம் என்று சொன்னார். அவர் சொல்லி கொண்டு 10 நாள் பின்னமும் அவர்கள் ஏவுகணைகளை தாக்கி கொண்டே தான் இருக்கிறார்கள். ஈரானுடைய சபாநாயகர் பக்ர் கலிபாப் சொல்கிறார், அமெரிக்கா தனது வீரனை தேடுகிறது. ஹி மேட் அ ஸ்டேட்மெண்ட், தெளிவானது, எக்ஸ்தலத்தில் பதிவு செஞ்சிருக்கிறார். அமெரிக்கா இழந்து போன தன் வீரனை ஈரான் மண்ணில் தேடுகிறது என கேவலமாக பேசுகிறார். அமெரிக்கா எதையுமே சாதிக்காமல் எல்லாவற்றையும் சாதித்து விட்டது. நேற்று ஹிந்துவில் வந்த செய்தி என்ன சொன்னார்கள் தெரியுமா ஈரானியர்கள்? அமெரிக்காவை தெரிந்து கொள், நீ தாக்கியதெல்லாம் பொய்யான தாக்குதல். எங்களுடைய தளங்களை நீ நெருங்கி கூட பார்க்க முடியாது. நாங்கள் பதித்து வைத்திருக்கிறோமே அது ஆழமானது. அதை நீ கண்டுபிடிப்பதற்கு உன்னிடத்தில் எந்த சாதனமும் அல்ல. எங்களுடைய இராணுவ தளங்கள் மிசைல் கண்டுபிடிப்பை நெருங்கிடவே முடியாது என்று பதிவு செஞ்சு விட்டார்கள். இப்பொழுது பார்க்கிற போது அது உண்மையாகத்தான் இருப்பதை போன்று தெரிகிறது. இதற்கு இடையில் இன்றைக்கு வந்த செய்தி, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, மிக கவலைக்குரிய ஒரு செய்தி. டீடாலரைசேஷன் என்கின்ற ஒரு முனையை அவர்கள் வழிநடத்த ஆரம்பித்து விட்டார்கள். டாலர் இல்லாத மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு பொருளாதாரத்தை அவர்கள் கொண்டு வர ஆரம்பித்து விட்டார்கள். இந்தியாவுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் நமக்கு ராஜரீதியாக வருகிறது. அதுவும் இந்திய பணத்தில் வருகிறதா அல்லது யுவானில் வரலாம், அதை பற்றி தப்பில்லை. பிரிக்ஸ் கூட்டமைப்பு வலுவாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யூனிட் என்ற அடிப்படையில் இந்தியா, ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்கா மற்றும் பிரேசில், இது அடுத்த முறை சரியாகும். யுவானுடைய செயல்பாடு இன்னும் வரக்கூடிய நாட்களில் இப்போது 30% இருக்கிறது, இனி 50%. இப்பொழுது அவர்களுக்கு இருக்கிற பலம் 3 முனை பலம். ஒன்று, வடகொரியாவிலிருந்து அண்மையில் ட்ரெயின் மூலமாக ஆயுதங்கள் பெரும் அளவில் சீனாவுக்கு அனுப்பப்பட்டது. ஏன்னா ஒரு இருப்பு பாதை தொடர்பு வடகொரியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலே இருக்கிறது. இப்போ வடகொரியாவிலிருந்து அந்த ட்ரெயின் பல நாட்கள் புறப்பட்டு ஏராளமான ஆயுதங்களோடு அது சீனாவிலே மையம் கொண்டது. அதை அமெரிக்க சேட்டலைட் தொடர்ந்து கண்காணித்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் அவர்கள் சரக்கை இறக்கியது சீனாவில். சீனாவில் இருந்த அந்த பொருட்கள் கப்பல்களின் மூலம் பரிமாற்றம் செய்யப்பட்டு ஏனைய பொருட்களோடு சீனாவினுடைய வெடிகுண்டுகள், சீனாவினுடைய மற்ற பொருட்கள், வடகொரியாவினுடைய பொருட்கள் எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு ஒரு பலமான ஆர்சனல் குடோனில் ஃபில் பண்ணக்கூடிய அளவிற்கு ஆயுதங்களை மொத்தமாக அவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள்.
இரண்டாவது, கஸ்பியன் கடல் வழியாக நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், ரஷ்யாவிலிருந்து ஆயுதங்கள் வருகிறது. இன்னைக்கு அவர்கள் தாக்குதல் ஒரு 4 நாட்களுக்கு முன்பு நடத்தினார்கள். அன்றைக்கு ஒரு தாக்குதல் எங்கே நடந்தது? சவுதியில் அவாக்ஸ் விமானம். அந்த அவாக்ஸ் விமானமும் அது பல $1 மில்லியன். அதை அடித்த துல்லியமாக ரோட்டில் நின்றுச்சு, அடித்து காலி செய்து விட்டார்கள். அது மாதிரி 135 ஃபில்லிங்ஸ் விமானம் டேங்கர்கள் அதையும் காலி செய்து விட்டார்கள். அதை விட ஒரு முக்கியமான சம்பவம் ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி, இங்கே உள்ள பேப்பர்களெல்லாம் செய்தி வரல, நம்ம மத்திய கிழக்குலேருந்து சில சோர்ஸில் எடுத்தோம், அல் மயாதீனில். அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி CIA 3 மாடிகளை வைத்திருந்தார் ரியாத்தில். நள்ளிரவு 1:30 மணிக்கு மேல் அவர்கள் அனுப்பிய தற்கொலை விமானங்கள், தற்கொலை ட்ரோன்கள் அந்த CIA அலுவலகத்தின் சுவர்களை துளைத்து உள்ளே போய் பெரும் சேதத்தை ஏற்படுத்தி, அடுத்த செகண்டில் அடுத்த ஆளில்லா விமானம் உள்ளே சென்று இனி எந்த காலத்திற்கும் பயன்படுத்த முடியாத அளவிற்கு பெரும் சீரழிவை அந்த CIA அலுவலகம், CIA ஸ்டேஷன் அளிக்கப்பட்டது. பெரும் பின்னடைவு. நல்ல வேளை அமெரிக்கா ஆறுதல் அடைந்து கொண்டது. அது பகல் நேரமாக இருந்தால் உயிரிழப்பு ரொம்ப அதிகரிக்குங்கிற செய்தி வந்துருச்சு. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய கிழக்கு இனி இவனை நம்பி நமக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. இப்பொழுது இந்த போர் முடிகின்ற போது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு மாறும். இதை விட நேற்று ஒரு செய்தி, கரண்ட் செய்தி தான், பஹ்ரைனிலிருந்து 1500 செயலர்ஸ் அதாவது யார் மாலுமிகள் வெளியேறிவிட்டார்கள். வெளியேற சொல்லி எவாக்குவேஷன் பிளான் ஹாஸ் பின் இஸ்யூட். உடனடியாக நீங்கள் வெளியே போருங்கள். மத்திய கிழக்கிலிருந்து ஏராளமானவர்கள் வெளியேறிவிட்டார்கள். 8000க்கு மேற்பட்ட மத்திய கிழக்கில் அவங்களுக்கு பெரிய பஹ்ரைனில் பெரிய அளவில் இது இருக்குது, எது கடற்படை தளம், அதிலிருந்து எல்லோருமே பாதுகாப்பு கருதி வெளியேறிட்டாங்க. குவைத்து டீசாலிடேஷன் பிளான் அதுவும் அடிக்கப்பட்டிருக்கிறது, பற்றி எரிகிறது. அதே போன்று இஸ்ரேலில் ஒரு ட்ரோன் உற்பத்தி கூடாரம் பற்றி எரிகிறது, ரிஃபைனரி சென்டர் பற்றி எரிகிறது, டெல்லவியூ, அஸ்கலான், ஹைஃபா, கிரியோட் சமோனா, வெஸ்ட் பேங்க், இன்னும் பல இடங்கள். ஆனால் இன்றும் அவர்கள் தொடர்ந்து நிற்பதற்கு காரணம் மத்திய கிழக்கில் அவர்களுக்கு இருக்கிற பலம். அமெரிக்காவை இனி விட்டால் இனி எந்த காலத்திற்கும் நாம் வாழ முடியாது என்ற ஒரு லெவலுக்கு சீனா வந்து விட்டது, ஈரான் வந்து விட்டது, ரஷ்யா வந்து விட்டது, வடகொரியா வந்து விட்டது. அதனால் அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இதோடு அமெரிக்காவை முடித்து விட வேண்டும். அமெரிக்கா அவ்வளவு எளிதாக இதை முடித்து போய்விடுவார்களா என்ற கேள்வியும் எனக்கு எழுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அப்பாஸ் அராக்கச்சி சொன்னார், நேற்று இஸ்பஹானில் இருக்கக்கூடிய அணு ஆயுத தொழிற்சாலைகளை 2 நாளைக்கு முன்னாடி குண்டு போட்டாங்க. இந்த அணு கதிர்கள் வந்தால் ஈரான் மட்டும் பாதிப்படுவதில்லை, ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு வளைகுடா பிராந்தியம் பாதிக்கப்படும். இதெல்லாம் அரபுகள் மத்தியில் பெரும் பதபதைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன செய்கிறதுன்னு அவர்களால் புரியலை. பாகிஸ்தானுடைய சமாதானத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இவர்கள் தயாராக இல்லை. எங்களுடைய என்வேக்களை நாங்கள் இனி ஒருபோதும் அனுப்பி வைக்கப்படவில்லை என்ற அப்பாஸ் அராக்கச்சி ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டார். இந்த கொதிநிலையில் கடைசியாக ஒரு செய்தி சொல்லி முடிக்கின்றேன். ஹெர்மூஸ் வளைகுடாவின் மூலம் இன்றைக்கு அவர்கள் ராஜ்ய ரீதியாகவும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதுவரை நேட்டோ படைகள் யாரோடு இருந்தது? அமெரிக்காவோடு தான் இருந்தது. அந்த நேட்டோ படையில் இருக்கக்கூடிய ஸ்பெயினுக்கு ஃப்ரீயாக எண்ணெய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஸ்பெயின் வந்து அமெரிக்கா வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு முதல்ல சொன்னதே அவங்க தான். இத்தாலியுடைய மெலோனி, 3வது இம்மானுவேல் மேக்ரான் பிரான்ஸ். இம்மானுவேல் மேக்ரானுக்கு இப்பொழுது ராஜ்ய ரீதியாக பிரான்ஸுக்கும் இவர்கள் ஹெர்மூஸ் வழியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் அனுப்புகிறார்கள். இப்பொழுது யூரோப்பிய யூனியனில் கொஞ்சம் கொஞ்சமாக பல நாடுகள் ராஜ்ய ரீதியாக ஈரான் வந்து அவர்களை ஒரு எதிரி இல்லாமல் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இன்றைக்கு காலை நள்ளிரவுக்கு பின் வந்த செய்தி என்னவென்றால், இதுவரை ஹெர்மூஸில் இருந்து அவர்கள் கையாழ்ந்து கொண்டிருந்தது உலகத்தில் 2.5 கோடி சரக்குகள் ஹெர்மூஸ் வழியாக தான் போகுது. அடுத்து இந்த ஆயில் பரிவர்த்தனை தாண்டி வர்த்தக கப்பல்களுக்கும் தடை ஏற்படுத்த போகிறார்கள். உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், ஹவுதிகள் ஏமனின் வடக்கு பகுதியில் இருக்கிறார்கள். அவர்கள் முழு கண்ட்ரோல் வந்து செங்கடல். இந்த செங்கடல் பிராந்தியத்தில் ஹெர்மூஸையும் தங்கள் கைவசப்படுத்த ஹவுதிகளும் ஈரானுடைய IRGCயும் திட்டமிட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏராளமான ஆக்சிஸ் துணையாக இருக்க போகிறார்கள். அப்படி வந்தால் மிகப்பெரிய வர்த்தக பாதிப்பையும் மிகப்பெரிய கேஸ் CNG போன்றவைகள் இசைவும் பெருசாகும். நமக்கு ஒரே ஒரு செய்தி, இன்னைக்கு புறப்பட்டாலே கப்பல் போய் 2வது டேங்கை ஃபில் பண்ணி 2வது போய் வர 4 மாதம் ஆகும். அப்பொழுது இது வந்து பெரிய சிக்கலை ஏற்படுத்த போகிறது.
இந்த இஷ்யூவுக்கு இந்தியா மட்டும் பாதிக்கப்படுவதில்லை, உலகமே பாதிக்கிறது. ஆனால் நம்ம நாட்டில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, அரச பதவியிலிருந்தோ அரசர்களோ அரச பிரதிநிதிகளோ இதுவரை யாரும் அச்சமூட்டக்கூடிய ஒரு நடவடிக்கை நமக்கு எடுக்காததுக்கு காரணம் 40 நாடுகளிலிருந்து நமக்கு பல துறைகளிலும் ஆயில் வந்து கொண்டிருப்பதை நாம் மத்திய அரசினுடைய நடவடிக்கையை உளப்பூர்வமாக பாராட்டணும். 1000 அரசியல் கருத்து வேறுபாடுகள் உண்டு, எனக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு, எல்லோருக்கும் உண்டு. ஆனால் இந்தியா இவ்வளோ பெரிய 150 கோடி மக்கள் வாழ்கிற இடத்துல எங்கேயாவது பதட்டம் இருக்கலாம்? எங்கேயும் பதட்டம் இல்லை. பல கடைகள் நமக்கு மூடி இருக்கு, எங்கே இந்த டீ கடைலாம். ஆனால் பொதுவாக வாழ்க்கை சுபிட்சமாக செல்கிறது. மிகுந்த கவலையோடு நான் இந்த பதிவை முடிக்கிறேன். நம்முடைய உலக நாடுகள் இதை எப்படி முடிக்கப் போகிறார்கள் என்பதை வழி தெரியவில்லை என்பதுதான் உண்மை. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.